எதிர்த்து சீரியனை கெப்ஸு எப்படி போய் நடக்கும் அப்போ நீ கெப்ஸில் என்ன கட்டுறேன்னா சக்தி ஈஸ்வரிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணி நீங்கள் அண்ணன் வேண்டாங்கிறீங்களே, ஆனால் அவரோட சொத்து மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதா? இதில் என்ன நியாயம் இருக்குது? அவர் தான் தப்பு பண்ணாருக்க, தண்டனை வாங்கி கொடுத்தீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியில் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ என்ன சொல்ல வர சக்தி? உங்கள் அண்ணன் குடும்பத்தோடு இருக்கணும், அவரை வீட்டில் சேர்த்துக்கணும் தானே சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ, நான் அதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜனனி ரேணுகா எல்லாருமே சம்மதம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸ்வரி ஜனனி ரேணுகா எல்லாரும் சாரு மேடம் போய் பார்க்க போகிறாங்க. வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கடைசியில் சாரு மேடம் சொல்கிறாங்க, அவர் வீட்டில் தங்குறதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு நீங்கள் தெரிவிக்கலைன்னு சொல்லி நம்ம ஃபைல் பண்ணுறோம்னா அப்படின்னா இந்த கேஸை விட்டு அவர் வெளியே வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எதுனா பல தடவை ஓசல் பண்ணி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கதிரை காட்டுறாங்க. கதிர் ரேணுகாவோட அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டான், நாளைக்கு நமக்கு எது பிரச்சனை ஆயிரும், இப்படி எதுலையா பிரச்சனை உண்டு பண்ணணும் அப்படின்னு ரேணுகாவோட அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபோனில். எனக்கு நிமிஷம் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.